நம்ம யாராவது ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போயிருப்போம். இல்ல நம்ம நண்பர்களை பார்க்க போயிருப்போம். நம்மை பார்த்தவுடன் அவர்களுடைய முகத்துல வெளிப்படுகிற அந்த முக பாவனையில நம் வரவு அவர்களுக்கு விருப்பா அல்லது வெறுப்பா அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சிடும். ஒருத்தர் நம்மை நேசிக்கிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா இந்த வித்தியாசங்களை கூட புரிஞ்சுக்காம அவர்களோடு பயணிப்பது நம் வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்களை தான் நமக்கு தரும். அப்ப ஒருத்தரோட முகம் பார்த்து அவர்களுக்கு நம் மீதான இருக்க விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் நடந்து கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனினுடைய சிறந்த பண்பு. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் தன்னுடைய குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 707ல ரொம்ப அற்புதமா பதிவு பண்ணியிருக்காரு. முகத்தின் முதுக்குறைந்ததுண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். உள்ளத்தின் விருப்பு வெறுப்புகளை முந்திக் கொண்டு வெளியிடுவதில் முகத்தை போல அறிவு மிக்கது வேற எதுவும் இல்லை. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நம்மளோடு பழகுகிறவர்கள் அவர்களினுடைய விருப்பு வெறுப்புகளை அவர்களின் முகமே அழகாக வெளிப்படுத்தும். குறிப்பறிந்து செயல்படுங்கள்.